பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, மழை பெய்து கொண்டிருப்பதனால நான் பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆபத்து காலத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமக்கு பலனாக இருக்கிறார், அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறாராம். அன்பானவர்களே, நாம் ஆபத்து காலத்தில் சில நேரத்தில் மனுஷர்களை தேடி போவது உண்டு. மனுஷர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் இன்னும் நமக்கு ஆபத்துகளை கொடுப்பார்களே தவிர ஆபத்தில் நம்மை விடுவிக்க மாட்டார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதாவது நாம் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கிறார். அடுத்தது ஆபத்து காலத்தில் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன ஆகும்? நம்ம சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் சோர்ந்து போகிற நம்மை ஆபத்து காலத்தில் அவரிடத்துல வரும்பொழுது உங்களை என்னையும் அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும்பொழுது ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்யத்தக்க நமக்கு ஏற்ற ஒரு துணையாய் ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது அடிக்கடி ஆண்டவர் இப்படியாக துதிப்பதுண்டு. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய துணை, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய துணை, ஆண்டவர் நீங்க தான் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி பல நேரங்களிலே சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிப்பது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்களோ, உங்கள் ஆபத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையாய் இருப்பார். உங்களை பாதுகாக்கிற ஒரு துணையாய் அவர் இருப்பார். அன்பானவர்களே, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு துணையாய் இருப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பை மீறி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த ஒரு கிரியையோ எந்த ஒரு காரியமோ அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆபத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆபத்து காலத்திலே உங்களுக்கு அனுகுணமான துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீர் பலனும் ஆண்டவரே அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் நீர் அனுகூலமான துணையாக இருக்கிறபடினால் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆபத்திற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனுகூலமான துணையாய் கர்த்தர் நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் பின்தொடர்கிற ஆபத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.